ஈரான், இஸ்ரேல் யுத்தம் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப காலத்துக்கு 2 நாடுகளுக்குள்ளயும் கடுமையான தாக்கத்த உருவாக்கும். அதோட ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமா பார்க்கப்படுறது, ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சரா பார்க்கப்படுறது தான், இப்ப சமீபத்துல நடந்த ஈரான்ல 60க்கும் மேற்பட்ட 60 ஆட்கள், முக்கியமான ஆட்கள். கமேனிக்கு அடுத்த இடம், 2ண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் தான் 60 பேருமே மெயின் டிக்கெட் தான். அம்புட்டு பேருக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்தாய்ங்க. இப்ப அந்த 60 பேரோட சவ ஊர்வலம் அப்படிங்கிறது ஒரே நேரத்துல நடக்குது. இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்டின்னா, கமேனி, ஈரான் அப்படிங்கிற அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது இன்னும் பல ஆண்டுகளுக்கு கணிசமா உயர்ந்துரும். இது இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு பேக் ஃபயர் தானே அப்படின்னு கேட்டா, பேக் ஃபயர் தான். அதுல மாற்றமே கிடையாது. அதாவது மேற்கொண்டு மேற்கொண்டு பகைமைய கூட்டிக்கிட்டே இருக்கிற விவகாரம். இதத்தான் காசாலயும் நடக்குது. ஆனா பவர்ஃபுல்லா இருந்த ஆட்கள அகற்றுறது மூலியமா, அந்த அதே லெவல் பவர்ஃபுல்லா எடுத்துட்டு போற ஆட்கள் வரது அப்படிங்கிறது இம்மீடியட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கம்பெனில மேனேஜருக்கு கிடைக்கிற மாரி கிடைப்பார்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு கூடுதலா வரும், இல்ல 3 விஷயமும் நடக்கும். கூடுதலாவும் வரலாம், குறைச்சலாவும் வரலாம், அதே லெவல்ல வரலாம். ஆனா வந்தா தான் தெரியும். இந்த இடத்த தான் இஸ்ரேலும், ஈரானும் முக்கியமா பார்க்குறாய்ங்க. ஏன் அப்புட்ன்னா, இப்ப இந்த 60 சப ஊர்வலம் அப்படிங்கிறது, அடுத்த 30 வருஷத்துக்காச்சும் ஈரான் மக்கள் மத்தியில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். 30 வருஷத்துக்காச்சும் குறைஞ்சது ஏற்படுத்தும். 10 வருஷத்துக்கு கன்ஃபார்மா ஏற்படுத்தும். எது? இஸ்ரேல் அமெரிக்காவ எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில கமேனி முன்ன பின்ன ஆட்சி நடத்தினா கூட பயப்பிள்ளைக கண்டுக்க மாட்டாய்ங்க. ஏன் அப்டின்னா, அவ்வளோ வெறி பிடிச்சிரும். உள்ளூர் பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிற அந்த இடத்த நோக்கி நகர்ந்துருவார்கள். அப்ப இது பேக் ஃபயர் தானே அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இது கூட பிரச்சனை கிடையாது. இவனுங்களுக்கு 10% ஆதரவோட கூட ஒரு வலுவான தலைமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அமெரிக்க, இஸ்ரேலோட ஃபார்முலா. அதனால இப்ப இவ்வளவு தளபதிகளையும், அணு விஞ்ஞானிகளுக்கும் டிக்கெட் பிரிச்சது மூலியமா, இதுலருந்து எப்படி 10 வருஷம், 30 வருஷத்துக்கு கடுமையா அவனுங்க நம்மள எதிர்ப்பாய்ங்களோ, அதே 10 வருஷம், 30 வருஷத்துக்கு அடுத்த தலைமைகள் வளர்ந்து வர்றதுக்கான நேரமும் பிடிக்கும். அப்படி கடுமையா இவர்கள் இயங்கும்போது தலைகள் அப்படிங்கிறது பெரிய ஆக்ரோஷமான ஆட்கள் இல்ல ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்ற ஆட்கள் இருக்க மாட்டார்கள். இப்படிங்கிற தியரி தான் இவனுங்க முழுக்க யாரு இஸ்ரேலும், அமெரிக்காவும் நம்பி பயணிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. இது வெற்றி தோல்விங்கிறத காலம் தான் உணர்த்தும். இப்ப ஈரானுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, முதல்லயே அவர்கள் சொன்னார்கள், இன்டர்நேஷனல் வாட்ச்டாக உள்ள விடமாட்டோம். நியூக்ளியர் எங்க அதாவது யுரேனியம் எங்க இருக்குன்னு கூட்டிட்டு போய்லாம் ஒருத்தனும் இங்க காட்டப் போறது கிடையாது அப்படின்னார்கள். இப்ப காட்ட மாட்டோம் அப்படின்னு தடை போட்டார்கள். அது சம்பந்தமான ஆட்கள் ஒரு பய ஈரானுக்குள்ள கால் வைக்க முடியாது அப்படின்னு தடை போட்டார்கள். தடை போட்டது மூலியமா, அங்க இல்லவே இல்லடா. நீ தடை போட்டுக்க அப்டின்னா அமெரிக்கா சொல்லியிருக்கணும். ஆனா அமெரிக்கா அப்படி சொல்லல. அதுக்கு நேர்மாறா ஆட்கள உள்ள விடு அப்படின்னு பிரஷர் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப நீ அடிச்சு உடைக்கலையாடா அப்படின்னு கேட்டா, நான் அடிச்சு உடைச்சு கொண்டாடிட்டேனே நீ பார்க்கலையா? அப்படின்னு இந்த பக்கம் ட்விஸ்ட் அடிக்கிறாய்ங்க. ஏதாச்சும் ஒரு பக்கம் நின்னு பேசுடா. வக்கணையா தீவிரவாதி ஆசிம் முனிர மட்டும் நடு ஹால்ல உட்கார்ந்து சோறு ஊட்ட தெரியுது. இதெல்லாம் பக்குவமா பேசத் தெரியாதா? அப்படின்னு கேட்டோம்னா, ஓடி போயிடுறாய்ங்க. என்ன பண்றது? அண்ணன் அமெரிக்காவாச்சே! எல்லாத்தையும் சகிச்சு தான் அடிக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா இஸ்ரேல், ஈரானோட டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுலயும் இப்ப கமேனிக்கு டிக்கெட் கிழிச்சு குடுக்க முடியல அப்படிங்கிற வருத்தம். அந்த வருத்தத்த தாண்டி அத ட்ரம்ப் அவருக்கே உரிய ஸ்டைல்ல வெளிப்படுத்தி தொலைச்சுட்டாரு. எப்படி? நானா போட்டும், போனா போது பொழச்சுக்கோ அப்படிங்கிற மாரி விட்டேன் அப்படின்னு மனுஷன் சொல்லப் போக, அது எப்புட்றா எங்க தலைவரே இப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லி ஈரான் அதுக்கும் ரியாக்ட் பண்ணுது, பொங்குது. இதையும் ஒரு சாக்கா எடுத்துட்டு வந்து தூக்கி வீசிட்டார்கள். இப்பேற்பட்ட லூசு பயல்ட்டலாம் அணுகுண்ட தூக்கிட்டு போய் எங்கனால பேச முடியாது. ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி, இதையும் ஒரு சாக்கா வச்சு அடிச்சுட்டார்கள். அப்ப நியூக்ளியர் பேச்சுவார்த்தை டேபிள் பக்கமே வரப்போறதில்ல ஈரான். ஆனா இஸ்ரேல், அமெரிக்காவ பொறுத்தவரை அவன் 2 வருஷத்துக்கு உருவாக்க முடியாதுடா. கையில யுரேனியத்த வச்சு பூஜை பண்ணட்டும் போ! அப்படிங்கிற நோக்கத்துல இவர்கள் இருக்கார்கள். அப்ப பெரிய அளவுல இதுல எவன் சாதிச்சான் அப்படின்னு கேட்டோம்னா, 2 பயலுகளும் பக்கம் பக்கமா வெற்றிகள எழுதுவார்களாட்டுக்கு. ஆனால் நம்ம கேட்கவே வேண்டாம். 2 பயலுகள்ட்டயும் கேட்கவே வேண்டாம். இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். இப்ப கமேனிக்கு திருப்பி டிக்கெட் கிழிச்சு குடுக்குறக்கு ரொம்ப அக்ரெசிவா இஸ்ரேல் போராடுதாமா. உள்ளுக்குள்ள இப்பவும் மறைமுகமா டீம்கள் செயல்படுது அப்படிங்கிறார்கள். ஈரான பொறுத்தவரை இஸ்ரேலுக்குள்ள ஆட்கள பயங்கரமா வலை விரிச்சு பிடிக்கிறாங்களாமா. இதுல
டெலகிராம்ல ஆட்கள் பிடிக்கிறது, கிரிப்டோல பேமெண்ட்ட பண்றது அப்படின்னு இறங்குறார்கள். ஆனா இதெல்லாம் பத்தாது. அமெரிக்கா ஒரு நாட்ட குறி வைக்குது அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த நாட்டுல பேசிக் ஸ்ட்ரக்சர உள்ள கொண்டு போயிருவாய்ங்க. பேசிக்கான ஆட்கள உள்ள கொண்டு போயிருவாய்ங்க. கொண்டு போயிட்டு, அதுக்கடுத்து அவர்கள் டார்க் வெப்ல எப்படி அமெரிக்காவ தொடர்பு கொள்றது அப்படிங்கிறத சில ஆட்களுக்கு கத்துக் குடுத்து, அவனுங்கள ஸ்ப்ரெட் பண்ண விட்டுருவாய்ங்க. அவனுங்கள வச்சு ஆப்பரேட் பண்ண மாட்டாய்ங்க. அவனுங்களோட ஒரே வேல அமெரிக்கா கூட பேசணும் அப்படின்னா, எப்படி பேசுறது? அப்படிங்கிறத மட்டும் கத்துக் குடுத்துட்டு விலகிக்குவாய்ங்க. ஒரு டெக்னிக்கல் டீம் மாரியே காட்டிக்குவாய்ங்க. அத தாண்டி உள்ளூர்ல எந்த விவகாரத்தையும் ஸ்பெல் பண்ண மாட்டாய்ங்க. ஒரு கேட்ஜெட் புலி, டெக்னிக்கல் புலியாவே தன்ன காட்டிக்குவாய்ங்க. உண்மையும் கூட. இது மூலியமா என்ன அப்படின்னா, இப்ப போய் இவர்கள் டெலகிராம்ல பிடிக்கிறது, கிரிப்டோல பேமெண்ட் இதெல்லாம் பெரிசா உதவாது. அவன் கொள்ள காலமா இதத்தான் ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்னாவே வச்சிருக்கான். கிரிப்டோவோட உருவாக்கமே இதுல இருந்து தானே வருது. அப்ப ஈரான் இப்ப டெலகிராம்ல பண்றேன், கிரிப்டோல பேமெண்ட் இதெல்லாம் பெருசா சாதிக்காது. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்மை. பெரிய அளவு தலைவலிகள குடுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஆனா, ஓரளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்தும். இப்ப பார்க்கிறவன பூரா சந்தேகப்படணும். அதே மாரி ஈரானுக்குள்ளயும் பார்க்கிறவன பூரா சந்தேகப்படுறாங்களாமா. எப்படி அப்படிங்கிறது தான் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஏன் அப்படின்னா, உளவாளிகள் அப்படின்னாலே ஒன்றிருவாய்ங்க. இது ஈரானுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் பெரிய அளவுல பார்க்கிறவன பூரா தேடுதல் வேட்டைக்குள்ள கொண்டு வந்துடுறார்கள். அதாவது அவனுக்கு வெளிநாட்டு தொடர்பு இருக்கு. அப்பப்போ போயிட்டு வரான் அப்படின்னாலும் சரி, எப்பயாச்சும் ஈரான பத்தி திட்டிருக்கான் அப்படின்னாலும் சரி, டிரெஸ் கோட வச்சும் சரி, அதே மாரி இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னாலும் சரி, இந்த மாரி பல விஷயங்கள டிக் பண்ணி தேடுறார்கள். ஆனா இதெல்லாம் சமத்து பிள்ளைக்கு அழகில்ல அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன? உங்க வீட்டுக்குள்ளேயே தளபதிகள் வீட்டுக்குள்ளேயே போனார்கள். வரும்போது வெள்ளைக்காரனா வந்தான். உள்ள நுழைஞ்சோனே ஈரான்காரனாவே மாறிட்டான். அப்படிதான் வாழ்வானே ஒழிய, நல்லா பளிச்சுன்னு வெட்ட வெளிச்சமா தெரியிற மாரி எந்த உளவாளியும் இருக்க போறதில்ல. அப்படி இருந்து ஈரான் ஏன் இப்படி ட்ரேஸ் பண்றார்கள் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். 1000 தான் இருந்தாலும் அது ஒரு நாடு. நாடு மாரி தான் சிந்திக்கும். அப்ப எங்கேயோ ஒரு லீக்கேஜ் இருக்கு. அதை டைப் பண்ணுவோம் அப்படின்னு இப்படி சுத்துறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப 2 பக்கமும் கிரவுண்ட கிளியர் பண்றதுல மும்முரமா இருக்கார்கள். அப்படி கிரவுண்ட கிளியர் பண்றதுலயும் ஒரு பக்கம் மும்முரமா இருப்பார்கள். இன்னொரு பக்கம் கிரவுண்ட செட் பண்றதுலயும் மும்முரமா இருக்காங்க. இப்ப இஸ்ரேல் உளவாளிகள பிடிக்கிறதுல தீவிரம் காட்டுறான். ஈரானும் அதே ஃபார்மட் தான். அதே சமயம் இஸ்ரேல் கிரவுண்ட்ல புதுசா டீம்கள உருவாக்கி கமேனிய விரட்டுறாய்ங்க. இந்த பக்கம் ஈரான் இஸ்ரேலுக்குள்ள புதுசா டீம்கள உருவாக்கி முக்கியமான ஆட்களுக்கு டிக்கெட் கிழிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றார்கள். அப்ப இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது இன்னமும் கணிசமான நாட்கள் இருக்கு. கொட்டி கிடக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 2 பயலுகளும் விட்டு குடுத்து போறதும் கிடையாது. இன்னமும் எனர்ஜி மார்க்கெட் தலையில கத்தி தொங்குது. எப்ப வேணாலும் பாயிண்ட்கள சோக் பண்ணலாம். அதன் மூலியமா எனர்ஜி மார்க்கெட் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்பவும் உள்ள விஷயம். அந்த பகுதி ஹீட்ட ஜெனரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அடி எப்ப விழுகும் அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸ்.